இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலை பார்த்துருப்பீங்க. காங்கிரஸோட முக்கியமான முகமாக பார்க்கப்படுறது இப்போ ராகுல் காந்தி மட்டும்தான். சொந்த கட்சியிலே ஒரு எதிரிகள் நிறையா இருக்கதா சொல்கிறாங்க. தாக்கு பிடிப்பார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வளர்ந்துக்கிட்டு வர்றாருன்னும் போது அந்த கட்சியில் அடித்தடி நடக்குதுன்னும் போது கட்சி வளருது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு போட்டி போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே ராகுல் காந்திக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஆக மக்கள் மத்தியில் இதுதான் இருக்குது இன்னைக்கு இந்தியா முழுக்க. இதில் இதை பார்க்கும்போது அந்த பதட்டம் தெரியுது. ஐயோ மோடி வந்துருவாரோங்கிற பதட்டம் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. ஆக அதுவே ராகுல் காந்தியுடைய வெற்றிக்கு இது இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வர்றார், செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஒரு சினிமா கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களுக்கு அவருக்கு இருக்குது. வெற்றின்னு எடுத்தீங்கன்னாக்கா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. ஓகே, எங்கே சறுக்குனார் சார் ராகுல் காந்தி? மக்களுடைய ஓட்டுகளை கணக்கு எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆகிவிட்டது. இந்தியா கூட்டணி அமோக வெற்றி. ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி இல்லையா எழுதி தர்றேன். ஆனால் வாக்கு எந்திரம் என்ன சொல்ல போகுது அவ்வளோதான் கேள்வி. அதில் தான் மோடிக்கு வந்த பயமே அங்கே கர்நாடகாவில் தான் வந்து. அந்த கர்நாடகா தேர்தல் ஆணையம் நேர்மையாக ஓட்டு வேண்டிவிட்டான். அதனுடைய விளைவு பாஜக காலி. அப்போ தான் மோடிக்கு சந்தேகம் வந்தது, ஒரு வேளை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் நம்ம கதி என்ன? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மருத்துவர் காந்தராஜன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலை பார்த்துருப்பீங்க. காங்கிரஸோட முக்கியமான முகமாக பார்க்கப்படுறது இப்போ ராகுல் காந்தி மட்டும்தான். ஆனால் அவரோட கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு மேலே மக்கள்கிட்ட ரீச் இல்லாமல் போயிட்டாரோ, அதனால தான் தேர்தல் டைமில் ரொம்ப அவர் ஒரு பதட்டத்தில் இருந்தாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன ஒரு இனிப்பு கடையில் போயிட்டு ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்தா கூட அது பெரிய வைரல் ஆகுது. ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், அவர் சின்ன பையன், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எதிரிகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அவ்வளோ எதிரிகள் ஆகிட்டாங்க. அவர் சொந்த கட்சியிலே ஒரு எதிரிகள் நிறையா இருக்கதா சொல்கிறாங்க. தாக்கு பிடிப்பார் ராகுல் காந்தி இனிமேலாவது? எல்லா இதுலேயும் அரசியல் தலைவர்களுக்கும் அது உள்ள ஒரு விஷயம். இப்போ மோடிக்கு எதிர்ப்பாக யாரையா சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சியில் அவர் எதுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. கட்சியில் யாரும் இல்லை. அவர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் யாருனாக்கா அமலாக்கத்துறை, போதைப்பொருள் தடுப்புத்துறை, நீதிபதிகள், எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் தான் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அங்கே பிரச்சனையே இல்லை. ஓகே, ராகுல் காந்தி வளர்ந்துக்கிட்டு வர்றாருன்னும் போது அந்த கட்சியில் அடித்தடி நடக்குதுன்னும் போது கட்சி வளருது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு போட்டி போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, வேகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. கட்சியில் மக்கள் ஆதரவு இருக்குதுங்கிறதுனால தான் அங்கே சண்டை நடக்குது. இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், காந்தராஜ் தான் தலைவர்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? காந்தராஜுக்கு நாதி இல்லாத, ஏற்று பேசுறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாத ஒரு கட்சின்னு அர்த்தம். ஓகே, ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே ராகுல் காந்திக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அதில் இவங்களுடைய பயம் ஒன்று தெரியுது. ராகுல் காந்தி வராமல் போயிட்டாரோ, இவன் மறுபடியும் மோடி வந்துடுவாரோங்கிற அந்த பயம் உங்கள் இதில் தெரியுது. ஆக மக்கள் மத்தியில் இதுதான் இருக்குது இன்றைக்கி இந்தியா முழுக்க. மறுபடியும் இந்த ஆள் மோடி வந்துடுவாரோங்கிற பயம் அப்படியே தெரியுது. ஒவ்வொரு இதுலேயும் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு யூடியூப் மாதிரி பல சேனல் யூடியூப்பில் நிறையா இது பண்ணுறேன். சேட்டலைட் டைமுக்கு அதிகமாக போகிறதில்ல. இதில் இதை பார்க்கும்போது அந்த பதட்டம் தெரியுது. ஐயோ மோடி வந்துடுவாரோங்கிற பதட்டம் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. ஆக அதுவே ராகுல் காந்தியுடைய வெற்றிக்கு இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வர்றார், செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார், அழகாக இருக்கார். இப்போ எந்த பெண்ணுமே பார்த்தா ஆசைப்படுற அளவுக்கு இருக்கார். நமக்கே அவருடைய கலரு, அவருடைய ஸ்டைலு, அவருடைய இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களுக்கு அவருக்கு இருக்குது. அதனுடைய அந்த ஈர்ப்பு அவருக்கு இது பண்ணுது. அதனால் இப்போ ரெண்டாவது ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம என் கடையில் டீ குடிக்கிறாருன்னும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சாமானிய மனிதனுக்கு தலைவர் நம்மக்கிட்ட டீ குடித்தாருப்பா. ஒன்றும் இல்லைங்க. ஒரு படத்தில் காட்டுவாங்க, ஒரு பெரிய தலைவர் என்கிட்ட பேசினாருன்னு. அப்படி அந்த காமெடி நடிகர் என்ன சொன்னாருன்னாரு, நடு ரோட்டில் அப்படி போயிட்டு இருந்தேன். அவர் கார் அப்படி பின்னால் நிறுத்தி, தம்பி ஓரமாக போப்பான்னார். தலைவர் பார்த்து சொன்னார்.
அவ்வளோ பெரிய விஷயம் அது. அவ்வளோ பெரிய விஷயத்தில் ஓரமாக போப்பான்னு ஒரு எச்சரிக்கை சொன்னது அவருக்கு. அவங்க அது மாதிரியான ஒரு ஈர்ப்பு ராகுல் காந்திக்கு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இது மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன, முக்கியமான பாயிண்ட் என்ன, அதை ஒரு அந்த மக்கள் சக்தியை அவர் வந்து பதவியாக மாற்றினாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் வந்து 11 லட்சம் வாக்குகள் பாஜக விட அதிகம் வாங்கியிருக்கு. சீட்டு பார்த்தீங்கன்னா காணும், வாக்குகள் அதிகமாக இருக்குது. பார்க்க வெற்றின்னு எடுத்திங்கன்னாக்கா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. அவங்க வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களா ஜெயித்தாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் அவங்கள காணாமல் அடிச்சிட்டாங்க. கோவாவில் இன்னும் அவங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஜெயித்தவங்க யார்? காங்கிரஸ்காரர்கள். ராஜஸ்தானில் யாரை வச்சு ஜெயித்தாங்க? வசந்தராஜே சிந்தியா, ஜோதிராதித்யா, இவங்கெல்லாம் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள். அவங்கள வச்சு தான் ஜெயித்தாங்க. இவங்க கட்சி யார் இருக்கிறா? காங்கிரஸில் இருந்தவங்களையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி இன்றைக்கும் இப்போ கூட சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக எம்பியை வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. காங்கிரஸ்காரர் காசு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காசை வச்சு விலைக்கு வாங்குறாங்க. ஓகே. அப்போ ஆக இவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இல்லை இது மாதிரி ஒரு வெற்றியை தாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. 62 தேர்தல் நடக்கும்போது 57 திமுக இங்கே தேர்தல் நின்றுடுச்சு. நின்ன போது என்னடா இந்த பிரிவினை பேசிக்கிட்டு இருந்தானுங்க, ஜாலியாக சுற்றுற பசங்க, சினிமா எடுக்கிற பசங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கடைசியில் அரசியலுக்கு சீரியஸாக வந்துட்டாங்கங்கிற டவுட்டு அகில இந்திய அளவில் வந்தது. அன்றைக்கி இங்கே இருந்த அச்சு ஊடகங்கள் பூராமே வாழ்க்கையில் இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து இவங்க என்னத்தை கிழிச்சிருவாங்க, நாடகமாடிகள் நாடாளலாமா அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நின்றுட்டாங்க எலெக்ஷனில். நின்னா ஒரு இடத்துல கூட தேராதுன்னு நினச்சாங்க. ஓரளவுக்கு இது போயிட்டு இது ஒரு வாக்குகள் வாங்குவாங்களே ஒளி ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. 15 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 15 இடங்களில் வெற்றி பெற்ற உடனே அன்றைக்கி ஆட்சியில் இருந்த நேரு காமராஜரை கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி வளர்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, நான் அதை பார்த்துக்கிட்டு தான் வர்றேன், கொஞ்சம் இதாக இருந்துட்டோம், அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் பாருங்கன்ட்டாங்க. 62 தேர்தல் வந்தபோது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு, நாமினேஷன் ஃபார்மெல்லாம் வாங்கியாச்சு, வேட்பாளர்கள்லாம் சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் டேட்லாம் சொல்லியாச்சு, வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வித்ட்ரா பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தா தென் சென்னையிலேருந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், டிடிகே காங்கிரஸ், போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேருவுக்கு சொன்னார், பார்த்தீங்களா போட்டியின்றி தேர்ந்தெடுத்துட்டோம். ரைட்டாக நேருக்கு ஒரே குஷி ஆகிட்டார், வந்துருச்சு அப்படின்னு. எலெக்ஷன் நடந்து முடியுது. 15 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்கல்ல, 14 இடங்களை தோத்தாங்க. அண்ணாவும் தோத்தார், கலைஞர் மாத்திரமே ஜெயிச்சார். ஆஹான்னு சொல்லிட்டு காமராஜர் ஒரே குஷியாக, பார்த்தீங்களா அத்தனை இடத்துல ஒழிச்சு விட்டு இப்போ ரிசல்ட்டு கடைசியாக பார்த்தா 15 இடத்துல இருந்த திமுக 52 இடத்துல ஜெயிச்சிருந்தது. 15-52. ஓகே. இவர் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இங்கே கோட்டை விட்டார். அப்போ அதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து காங்கிரஸுக்கு பெரிய அமோக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி இது பண்ணும்போது, டிடிகே வெற்றியை காட்டுற போது திமுக பயங்கரமான அசுர வளர்ச்சிக்கு வந்ததை பார்த்துட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸோடைய வீழ்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிறது அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே. அதைத்தான் இப்போ நான் பார்க்குறேன். இப்போ பார்க்குறதும் அதே தான். ஒரு பாஜக ஆளை வந்து கொண்டு வந்து இது பண்ணும்போது அந்த மாநிலத்தை அந்த பாஜகவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருக்குது. இது மாதிரி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பாஜக இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். ஓகே. எங்கே சறுக்குனார் சார் ராகுல் காந்தி? வந்து செயல்பாடுகள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கவே இல்லைங்க. இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையை பற்றி வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நேனார் நாகேந்திரன் வீட்டிலேருந்து 4 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த நிமிஷம் ஒரு தேர்தல் ஆணையம் வாயை திறக்கலை. செய்திகள் வந்ததுக்கு அப்புறமும் இந்த நிமிஷம் ஒரு வாயை திறக்கலை. தேர்தல் சின்ன நான் கேட்குறேன், திமுக கூட்டணியில் இருக்கேன், எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கேன், அதை யாருக்கு கொடுத்தாச்சு? உனக்கே கிடையாது, திருமாவளவன் உட்பட யாருக்குமே சின்னம் கிடையாதுன்ட்டார். அங்கே அதை ஜிகே வாசன் நிற்கிறாரு, ஏசி சண்முகம் நிற்கிறார், வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. சைக்கிள் சின்னம் உங்களுக்கு வச்சு இங்கே கேட்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சா? இன்றைக்கி அந்த இது கோர்ட்டில் போய் இவர் இப்போ பேசிக்கிறது பூரா மத வெறுப்பு உணர்ச்சியை உருவாக்குறார், பச்சையாக பேசுகிறார். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து மோடிங்கிற பேரில் இருக்கலாம் தப்பாக இருக்கிறானேன்னு குஜராத்தில் சொன்ன உடனே
பதவி நீக்கம் செஞ்சு பார்லிமெண்ட்லேருந்து நீக்கி சம்பளத்தை நிறுத்தி எல்லாம் பங்கெடுத்துக்க கூடாதுன்னு 10 நிமிஷத்தில் வேலை நடந்தது. தங்கியிருக்க வீட்டிலேருந்து அனுப்புனாங்க, எல்லா வேலையும் அனுப்பிச்சாங்க. கம்ப்ளீட்டாக 10 நிமிஷத்தில் வேலை நடந்தது. அந்த தேர்தல் கமிஷன் எங்கே? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் எந்த யோக்கியத்தில் இருக்குதுன்னு. இந்த தேர்தலில் வந்து இருக்கிற ஒரு விசித்திரமான சூழ்நிலை என்னன்னா, மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, மதுவிலக்குத்துறை, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், நீதிபதிகள், பாஜக இவங்கெல்லாம் ஒரு சைடில் நிற்கிறாங்க. இந்த ஒரு அசாதாரணமான தேர்தல் ஆணையம் பச்சையாகவே நடக்குது. நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறது போகுது. இதை விட கேவலமாக வந்து ஒரு வேட்பாளர் பேச முடியாது. நீங்கள் மோடிங்கிற ஒரு ஆளையே விட்டுருங்க, ஒரு 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 கட்சி தலைவர், ஒரு வேட்பாளர் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இந்த நிமிஷம்லும் நடவடிக்கை இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேர்தலை நம்ம நம்புறதெல்லாம் அர்த்தமே இல்லை. ஓகே, இந்த தேர்தலை நம்புறதெல்லாம் அர்த்தமே இல்லை. ராகுல் காந்திக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள். மக்களுடைய ஓட்டுகளை கணக்கு எடுத்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆகிவிட்டது. இந்தியா கூட்டணி அமோக வெற்றி. ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி இல்லை, எழுதி தர்றேன். ஆனால் வாக்கு எந்திரம் என்ன சொல்ல போகிறது? அவ்வளோதான் கேள்வி. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அவ்வளோதான் வாக்கு எந்திரம். ஓகே, இந்த சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டை சொல்லணும், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு தேர்தல் ஆணையம், பாஜக இந்த மாதிரி எதிரிகள். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்குள்ளேயே அவருக்கு பல எதிரிகள் இருக்கிறதா? அது இருக்கத்தான் செய்யும். இப்போ ஸ்டாலினுக்கு வந்து கட்சியில் எதிரிகள் இல்லையா? எந்த கட்சியில் இல்லை? இப்போ திருமாவளவனுக்கு இல்லையா? இல்லை வைகோவுக்கு இல்லையா? எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ ராம்தாஸுக்கு இல்லையா? ராம்தாஸ் அவர் மகனும் சரியா இல்லைங்கிறாங்க. இப்போது அன்புமணி அவர் தன்னிச்சையாக தான் நடந்துட்டு போகிறாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பா மகனுக்கே சரியா இல்லையா? ஆக கட்சியில் வந்து அப்படி இருக்குதுனாக்கா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு சைடு 2 குரூப் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அது உள்கட்சிக்கு குழப்பத்தை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது. இல்லை, இதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன பண்ணணும்? ஏன்னா அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, ஒரு சாதாரண இனிப்பு வாங்கி கொடுத்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆகுது. ஒரு காலேஜுக்கு வராரு, வந்து பேசுகிறாரு. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை கூட வந்து ராகுல்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு ஒரு கோஷம் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேர் புகழ் அவருக்கு இருக்குது, அவர் ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வாக்கு எந்திரத்தை வந்து கண்காணிக்கணும். கண்காணித்து கண்குத்தி பாம்பாக நின்றுக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ ஈரோடு எப்படி நடந்தது? ஒரு 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரலும் முன்னணி நிலவரம் வராமல் நிற்கும் போதே அங்கேருந்து உங்கள் மாதிரி ஊடகக்காரர்களாக என்ன பண்ணீங்க? என்னையா நடக்குதுன்னு நீங்கள் டக்குன்னு உள்ளே புந்தீங்க. உள்ளே போவோம். நீங்கள் கலெக்டருடைய அந்த ஒன்று தப்பு நடக்கல, ஒன்று தப்பு நடக்கல, நீ போயாவிடையா உள்ளே போவோம். நீங்கள் உடனே அடுத்த அப்படி போலீஸ் அதிகாரி வந்தார். சார் ஒன்றும் இல்லை, வருவோம் அப்படின்னீங்க. தேர்தல் ஆணையம் பயந்துக்குச்சு, உதவாங்குவோம் போட்டிருக்கு. மரியாதையை எண்ணிவிட்டாங்க. மரியாதையை எண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் 11 மணிக்கு 3 மணிக்கு தான் ரிசல்ட் சொல்லணும். 11 மணிக்கு அதிமுக வேட்பாளர் நான் தோற்று விட்டேன்னு வந்தார். ஏன்னாக்கா வாக்கு எண்ணிக்கை நேர்மையானது நம்ம காலின்றது அவருக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. 70,000 வாக்கு வித்தியாசம். அதுதானே உண்மை நிலை. பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து நின்ன அந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் 70,000 வாக்கு வித்தியாசம். வாங்கின வாட்டுக்குகள் இல்லை, உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருந்த வித்தியாசம் 70,000 வாக்குகள். மக்கள் தொகையை அப்படியே எதிர்த்து அப்படியே ஒட்டுமொத்தமாக பாதிக்கு மேலே போயிடுச்சு. 60% வித்தியாசம். அதே தான் கர்நாடகாவில். இவர் மோடி வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாரு, கையை ஆட்டுறாரு. இவன் இளவு விழுந்த மாதிரி நின்றுட்டுருக்கான், ஆயிரக்கணக்கில் நிற்கிறான், பேசாமல் நின்றுட்டுருக்கான். அப்படின்னா கூட்டி வரப்பட்ட கூட்டம். ஓகே, அவன் யாரும் ரியாக்ட் பண்ணல. இவராக ஓடி போய் போசலாம் கொடுக்குறாரு, பேசாமல் எல்லாம் உருன்னு உட்காந்து பார்க்குறாருங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஆதரவு இல்லைன்னு. அது அந்த அந்த இதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அதில் தான் மோடிக்கு வந்த பயமே அங்கே கர்நாடகாவில் தான் வந்தது. அந்த கர்நாடகா தேர்தல் ஆணையம் நேர்மையாக ஓட்ட எண்ணிவிட்டான். அதனுடைய விளைவு பாஜக காலி. அப்போ தான் மோடிக்கு சந்தேகம் வந்தது, ஒரு வேளை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் நம்ம கதி என்ன ஆகும். அதுக்காக தான் அடிக்கடி எல்லா ஊர்களுக்கும் வர ஆரம்பித்தார். தேர்தலுக்கெல்லாம் வர்ற ஆளாக இருக்குது. தேர்தல் நடக்குதுன்னா எங்கேயோ ஃபாரினில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஆனால் போகிற ஊருக்கெல்லாம் எல்லாம் உல்லாசமாக போகிற பயணம் போகிற ஊர்களில் இவருக்கு எதிர்ப்பாக மாறிட்டாங்க. அதுதான் அவருக்கு வந்துருக்கிற தொந்தரவு தான். ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட வர மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மோசமாக போச்சு. அதை விட்டுருங்க.
அப்படி மக்களை பற்றி சட்டையே பண்ணாத ஒரு ஆள் பயப்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பயத்தில் வர்ற பிதற்றல். ஒரு நாயை அப்படி அடித்த உடனே ஒருன்னு கத்தும் தெரியுங்களா? அந்த அடி தாங்க முடியாமல் அந்த கத்தல் மாதிரி தான் தெரியுது. அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தா நம்மளை ஒழிச்சிருவாங்க போல் இருக்கே அப்படிங்கிறத தான் இஷ்டத்துக்கு பேசுகிறார். ஓகே, இஷ்டத்துக்கு பேசுகிறார். காங்கிரஸ் பயப்படணுமா சார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பயப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் எதுக்காக பயப்படணும்? இல்லை, மோடி இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த முகமே இல்லை, எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மோடிக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் பயப்படும், அவங்க வந்து தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது. தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்குது. ஏன்னா உலகம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை அப்படின்ட்டாங்க. இதே தான் இந்திரா காந்திக்கு நடந்தது. ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கதி என்ன ஆகும்? சவுத் ஆஃப்ரிக்கா தாங்க பண்ணாங்க, பொருளாதார நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம கடலூர் இது அறந்தாங்கி போன்ற பகுதிகளிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம ஊரில் தான் வெங்காயம் பச்சை மிளகாயிலேருந்து காய்கறியிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கேருந்து தான் போச்சு. அந்த அளவுக்கு அவங்க மாட்டிட்டு முழிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த நிறவெறி அரசாங்கம் காலியாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் கருப்பர்களுக்கு சம உரிமை நெல்சன் மண்டேலா வெளியே விட்டது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்தது. அது மாதிரி ஒரு பொருளாதார இது நெருக்கடியை உருவாக்குனாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. முஸ்லீம்களை வந்து கேவலமாக பேசி தள்ளிட்டார். அந்த முஸ்லீம் நாடுகளில் இருந்தால் பெட்ரோல் வருது, எங்களை கேவலமாக பேசி உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உங்கள் கதி என்ன ஆகும்? உங்கள் கதியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானி கதி என்ன ஆகும்? அதானிக்கு ஒன்றுன்னா நீ என்ன ஆகும்? உன் முதலாளிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன் பொழப்பு என்ன ஆகும்? அவ்வளோதான். அதானி மேலே ஒரு கை வச்சாங்கன்னா முடிஞ்சு போகுது. இவரோட மனநிலை எப்படி சார் இருக்கும் இப்போ ராகுல் காந்திக்கு? ஏன்னா ஒரு பெரிய இதுலேருந்து எம்பி பதவியை தூக்குறாங்க, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. ஒரு யாத்திரை போகிறாரு, அவ்வளோ தூரம் போய் மக்களை சந்திக்கிறாரு, அது ஒரு பக்கம் புகழ்கிறாங்க, இந்த பக்கம் போட்டு அடிக்கிறாங்க அவரை. அவர் மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? அது அரசியல் வந்தால் ரெண்டையும் தான் வாங்கிக்கணும். பூங்கொத்தையும் வாங்கிக்கணும், தொடப்பக்கொட்டையும் வாங்கணும். பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ். ஓகே, பூங்கொத்து கொடுத்தாலும் வாங்கிக்கணும், அது தொடக்கத்தில் அடித்தாலும் வாங்கிக்கணும். இப்போ நான்லாம் வந்துருக்கிறேன்னாக்கா இதுக்கு நான் வரக்கூடாது. அரசியலில் இல்லாத ஒரு ஆள் தேவையில்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்துட்டேன், டிமாண்டு இருக்குது, சரி நல்லா தான் இருக்குது, நானும் வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னை வந்து கண்ணாபின்னான்னு விடுது. ஏதே கட்டு நாயை செத்தடா தொலைஞ்சடா நாயை ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி நான் எதாவது பேசிட்டேன்னா, ஒரு பழைய சினிமாக்காரர் ஒருத்தர் நடத்துகிற கட்சி, அவங்கள பற்றி எதாவது பேசிட்டாக்கா என் வீட்டில் ஒரு பொம்பளை பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க, எல்லாத்தையும் கற்பழிச்சிடுவாங்க. ஒரு சேட்டலைட் டிவியில் உட்காந்துருக்கு, அதில் வந்து என்னை பற்றி கண்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த கட்சிக்கார். டிவியில் உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், ஏங்க கட் பண்ணிக்கான்னு? ஏன்னா தரக்குறைவாக பேசுகிறேன், அசிங்கமாக. அதை புரிஞ்சுக்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க, அவங்க என்ன மாதிரி கட்சி நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ஏன் நிறுத்துனீங்க? மக்களுக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அவரை பற்றி சொல்ல வேண்டியது அவங்களே சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க, எங்கே எடுத்துக்கிட்டீங்க? அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்தாக்கா அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். தேர்தல் சமயத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஜெயிக்க போகிறோங்கிற அந்த டென்ஷன், அந்த கீடெல்லாம் போடும்போது அந்த வேட்பாளர்களுக்கு இருக்கிற அந்த டென்ஷன்லாம் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அண்ணன் தேர்தலில் நிற்பார், அந்த வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி ஒரு காலையிலேருந்தே ஒரு மாதிரி நடத்திக்கிட்டே இருப்பார். ஒரு மாதிரி எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் என்னாச்சு, அவர் எடுக்க மாட்டார், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி 2 தேர்தல்களில் தான் அவர் வந்து நல்ல பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இதில் நின்னபோது, சேலத்தில் நின்னபோது காங்கிரஸ் லீடிங்கில் வருது, 71 லீடிங்லேயே போகுது. அது போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். 1200 ஓட்டு 1500 ஓட்டுகளுக்கு மேலே லீடில் போகுது. அப்புறம் 4:30 மணிக்கு முடிய போகுது. முடிகிற நேரத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகி 8000 ஓட்டில் வெற்றி பெற்றார். அன்றைக்கி என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது சேலத்தில் தான் அந்த எலெக்ஷன். அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அவங்க நோட் பண்ணிவிட்டு உடனே ஓடிடுறாங்க வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு. அவர் இல்லைன்னொன்னே என்ன கீழே போகுது, இதாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு அவர் உள்ளே இருந்துட்டு கவனிக்கிறார் பேசுறது. அந்த டென்ஷன்லாம் இருக்குதா செய்யும். கடைசி 2 தேர்தல்களில் எம்ஜிஆர்கிட்ட சேர்ந்ததுக்கு பிறகு அவருடைய வெற்றிகள்லாம் வந்து
10,000 15,000 30,000 40,000 ஓட்டு அந்த மாதிரி நல்ல அவருக்கு வாக்கு வித்தியாசம் அரசியல் விட்டு போகிறதுக்கு முன்னாடி. அதான் அது அந்த டைமில் அந்த டென்ஷன்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த அரசியல் பக்கமே போகக்கூடாது முடிவெடுத்ததுக்கு முக்கிய காரணமே அதுதான். இந்த டென்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. ரெண்டையும் பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.